ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் இவரோட லைஃப் அண்ட் ஒர்க் அண்ட் இவர் எழுதின கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லப்படுற ரொம்பவே ஃபேமஸான அந்த ஒர்க்கோட இன்ட்ரொடக்ஷன் மட்டும் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் எல்லாருக்குமே தெரியும், ஒரு இம்பார்ட்டண்ட்டான இந்தியன் ரைட்டர். இவர் வந்து May 7, 1861 கல்கட்டாவில் பிறந்திருக்கிறாரு. இவரோட ஃபாதர் தேபேந்திரநாத் தாகூர். இவர் வந்து ஒரு ஃபிலாசபர். ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு ஃபிலாசபராக இருந்ததுனாலேயே இவருக்கும் நிறைய ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் இருந்துச்சு. அவரோட ஒர்க்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவர் வந்துட்டு ரிஃபார்மிஸ்ட் ஹிந்து மூமெண்ட்டில் வந்துட்டு இவர் ஒரு லீடிங் ஃபிகராக இருந்திருக்கிறாரு, ஓகேவா? ஸோ இவரோட இயர்லி எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வீட்டில் தான் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிட்ரேச்சர், மியூசிக், ஆர்ட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு வீட்டில் இருந்தே கற்றுக்கிட்டாரு. ஸோ ஆர்ட் மேலே அவருக்கு அப்போவே இருந்துச்சு, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ 1878 இங்கிலாந்துக்கு இவர் ஒரு ட்ராவல் போகிறாரு, லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால. பட் 78 போயிட்டு 1880 ரிட்டன் இந்தியாவுக்கு வந்துடுறாரு. அவரோட டிகிரியை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணாமலே இந்தியா வந்துடுறாரு. எதுக்காக அப்படின்னா அவருக்கு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கும், வெஸ்டர்ன் மியூசிக் மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ லா அப்படின்றது நமக்கான ஒரு பாத் கிடையாது, அதில் நம்ம போனோன்னா நம்மளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்காது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அதில் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுட்டு, அவரோட இன்ட்ரெஸ்ட் லிட்ரேச்சர் அண்ட் மியூசிக்கில் தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு, அது மூலமாக அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு திரும்ப வந்துடுறாரு. இங்கே வந்ததுக்கப்புறமா 1883 மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மிர்னாலினி தேவி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் 5 குழந்தைங்க இருக்கிறாங்க. வெரி யங் ஏஜ்லேயே அந்த குழந்தைங்க வந்து சில பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது சொல்லப்படுது. தென் இந்த மாதிரியான பர்சனல் லாஸ், அவரோட குழந்தைங்க இறந்து போகிறத அவர் பார்த்துருக்கிறாரு இல்லையா? ஸோ அது வந்து அவரோட லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. இது ஒரு ரீசன் அவரோட ஒர்க்ஸில் வந்து சில லாஸ் பற்றி பேசுகிறது, இல்லைனா சில நெகட்டிவான ஷேட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கான ரீசன் அவர் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த மாதிரி லாஸ் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் பிராமோ சமாஜ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு குரூப்பில் வந்து இவர் வந்து அசோசியேட் ஆகிருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே கடவுள் அப்படின்றத அவர் ரொம்பவே பிலீவ் பண்ணுறாரு. ஸோ அதுதான் அவர் எப்போவுமே அவரோட லைஃப்லையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. சொசைட்டியில் ஒரு ரிஃபார்ம்டு சொசைட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய அதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாரு அவரோட ரைட்டிங்ஸ் மூலமாக. அதே மாதிரி சொசைட்டியில் டிரெக்டாக அவரால் என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும் அதையுமே அவர் பண்ணிகிட்டு இருந்தார். தென் வெரி யங் ஏஜ்லேயே அவர் வந்து எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார். போயட்ரி எல்லாமே அவரோட யங் ஏஜில் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கபி காஹினி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கலெக்ஷன் தான் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறார். அவரோட 16 வயசுலேயே இந்த ஒரு கலெக்ஷனை அவர் பப்ளிஷ் பண்ணிட்டாரு. அது வந்து நேச்சர், லவ், ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த மாதிரியான தீம்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். அதில் இருக்கிற போம்ஸ் எல்லாமே ரொம்ப யங் ஏஜில் நம்ம எழுதும்போது நம்ம மோஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான் எடுத்துக்குவோம் இல்லையா? ஒரு சோஷியல் இஷ்யூவோ இல்லை நமக்குள்ளே இருக்கிற இன்னர் ஃபீலிங்ஸ் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிளான லவ், நேச்சர் இந்த மாதிரியான டாப்பிக்கில் எழுதிட்டு இருந்தார். தென் அவரோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னா கீதாஞ்சலி. இந்த கீதாஞ்சலி அப்படின்றது வந்துட்டு இவர் டிரான்ஸ்லேட் பண்ணார், சாங் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணார். ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து இவருக்கு ஒரு பெரிய நேம் அண்ட் ஃபேமை கெயின் பண்ணி கொடுத்துச்சு. இங்கிலீஷில் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறமா கீதாஞ்சலி அப்படின்றது பெங்காலியில் ஃபர்ஸ்ட் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் இந்தியன்ஸோட அந்த ஒரு ஷேடு இருந்தாலும் இதில் வந்து மோஸ்ட் அவர் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா பெங்காலி கல்ச்சர், ஓகேவா? இவர் வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்கிறாரு, வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், அங்கே வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே இருந்த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் எல்லாத்தையும் இவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. ஸோ வெஸ்டர்ன் பீப்புள் அதை பார்க்கும்போது நம்மளோட கல்ச்சர் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்தியன்ஸோட கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதத்தில் அந்த ஒர்க் இருந்ததுனால வேர்ல்டு வைட் இந்தியன்ஸோட கல்ச்சரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு டூல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரவீந்திரநாத் தாகூரோட இந்த ஒர்க் மூலமாக வேர்ல்டு வைட் பங்களாதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்காலோட கல்ச்சர் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நோபல் ப்ரைஸ் கூட கிடச்சிருக்கு. 1913 இவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. தென் இவர் தான் ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் லாரியேட். மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த நோபல் லாரியேட்ஸாக இருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இவர் தான்
நான் யூரோப்பியன் லாரேட்டாக இருந்திருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஆனரும் இவருக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீதாஞ்சலி அப்படின்ற இந்த போம் கலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பெங்காலி வெர்ஷனில் தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க 1910. ஆஃப்டர்வர்ட்ஸ் இதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் கீதாஞ்சலி சாங் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் 157 போம்ஸ் இருந்திருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது 103 போம்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. 50 போம்ஸ் வந்து ஒரிஜினல் கீதாஞ்சலியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரிமைனிங் 53 போம்ஸ் வந்துட்டு அதர் ஒர்க்ஸில் இருந்து லைக் கேயா இந்த மாதிரியான ஒர்க்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட போம்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எடிட்டட் வெர்ஷன், ட்ரான்ஸ்லேட்டட் வெர்ஷனில் வந்து கம்ப்ளீட்டான அந்த ஒரு ஒரிஜினல் எசன்ஸ் இருக்காது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 157 இருந்துச்சு, ஆஃப்டர்வர்ட்ஸ் 103 தான் இருந்துச்சு. ஓகேவா? அது வந்து அந்த ட்ரான்ஸ்லேட்டட் ஒர்க் வந்து 1912 பப்ளிஷ் ஆயிருக்கு. வித்தின் 2 இயர்ஸ் அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. தென் இந்த இங்கிலீஷ் எடிஷனில் வந்துட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். WB ஈட்ஸ் வந்து ப்ரைஸ் பண்ணி பேசியிருப்பார். தாகூர் வந்து அவரோட ஒர்க்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனிட்டியோட, எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் டெப்த் அண்ட் லிரிக்கல் பியூட்டி கொடுத்து அவரோட ஒர்க்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு WB ஈட்ஸ் எழுதின ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டும் அந்த இங்கிலீஷ் எடிஷனில் இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த கீதாஞ்சலி அப்படின்ற இந்த ஒரு கலெக்ஷனில் என்ன மாதிரியான தீம்ஸ் இருக்கும் அப்படின்னா, டிவோஷன் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் இருக்கும், தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன் சோல் அண்ட் டிவைனிட்டி. ஸோ ஹியூமனுக்கும் டிவைனிட்டிக்கும் உள்ள அந்த ஒரு கனெக்ஷன், இந்த மாதிரியான தீம்ஸை பற்றி எல்லாமே அந்த போம்ஸில் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே இந்தியன் ரைட்டிங் அப்படின்னு வரும்போது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியாவில் உள்ள ஒர்க்ஸ் எல்லாமே அது வேர்ல்டு வைடு ஒரு பாப்புலாரிட்டி கிடச்சிருக்கா அப்படின்னா கிடைக்கல. பட் இந்த ஒர்க் தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா பீப்புளையுமே பார்க்க வச்சது. அவங்களுக்கு இந்தியன் கல்ச்சர் தெரியுது அப்படின்னா அதுக்கு இது ஒரு ரீசனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள பீப்புளுக்கு இந்தியன் ரைட்டிங்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கு இந்த கீதாஞ்சலி அப்படின்ற ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. தென் ரபீந்திர சங்கீத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒர்க்கில் வந்து நியர்லி 2000 சாங்ஸ் இவர் வந்து ஒரு கலெக்ஷனாக வச்சுருக்கிறாரு. ஓகேவா? 2000 சாங்ஸ் கம்போஸ் பண்ணி அதை ஒரு கலெக்ஷனாக வச்சுருக்கிறாரு. அதுதான் ரபீந்திர சங்கீத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இவர் வந்து போம்ஸ் மட்டும்தான் எழுதுவாரா அப்படின்னா இல்லை. நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரி, ப்ரோஸ், ப்ளே, ட்ராமா, இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸை வந்து இவர் எழுதுகிறாரு. எல்லாத்துலேயும் ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நியூ ஜானர் ஒன்று வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. எல்லா போயட்ஸ் மாதிரி, எல்லா ரைட்டர்ஸ் மாதிரியும் நான் இல்லாமல் என்னால் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் லிட்ரேச்சரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஜான்ராவை இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, டான்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜான்ராவை வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதில் வந்துட்டு மியூசிக், டான்ஸ், சாங், இந்த மாதிரி அந்த நரேட்டிவ் ஸ்டைல் வந்து இதை வச்சு கம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்டிஸ்டிக்கல் எலமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரியான ஒர்க்ஸில் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ டான்ஸ் ட்ராமா அப்படின்றப்போ இவரோட ஒர்க் சண்டலிகாவாக இருக்கட்டும், சித்ரங்கதா, சியாமா, இந்த மாதிரியான ஒர்க்கில் எல்லாமே டான்ஸ் ட்ராமா அப்படின்ற அந்த ஒரு ஜான்ராவை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து எந்த அளவுக்கு லிட்ரேச்சர் மேலே, ரைட்டிங்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ, ஒரு லவ், ஒரு பேஷன் இருந்துச்சோ, அதே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன், ஒரு லவ் வந்துட்டு பெயிண்டிங் சைடும் திரும்பிச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல்டுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பித்தார். ஸோ நிறைய பெயிண்டிங்ஸ் இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தார். தென் சில சிக்னிஃபிகண்ட்டான பாடி ஆஃப் ஆர்ட் ஒர்க், சிக்னிஃபிகண்ட்டான சேஞ்சஸ், மாஸ்டர் பீஸ் எல்லாமே இவர் கொடுத்தாரு. ஸோ ஒர்க்குக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, ரைட்டிங்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அதே மாதிரி பெயிண்டிங்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பெயிண்டிங்ஸும் அதுவும் ஒரு நரேட்டிங்கான ஒரு டூல் தான் இல்லையா? அது மூலமாகவும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நரேட் பண்ண முடியும். ஸோ அதையும் ஒரு டூல் மாதிரி எடுத்துகிட்டு அது மூலமாகவும் நிறைய இமேஜினேட்டிவ் தீம்ஸ் எல்லாமே அவர் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். எக்ஸ்ட்ராடினரியான ஆர்டிஸ்டிக் ஒர்க் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தார். தென் 1901 இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்கூலோட எய்ம் என்ன அப்படின்னா, ஈஸ்டர்ன் அண்ட் ஆல்சோ வெஸ்டர்ன் இந்த 2 கல்ச்சரையும் எஜுகேஷ்னல் அந்த ஒரு பாலிசிஸ், எஜுகேஷ்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பேட்டர்ன் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணணும், எஜுகேஷ்னல் ஃபிலாசபிஸ் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இவரோட மோட்டிவாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் இது 2யும் பிளெண்ட் பண்ணணும். அந்த எஜுகேஷ்னல் சிஸ்டம் எல்லாமே பிளெண்ட் ஆகி 2 பேரும் இங்கே லேக் ஆகிறது அங்கேருந்து கிடைக்கணும், அங்கே லேக் ஆகிறது இங்கேருந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2யுமே பிளெண்ட் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் இண்டிவிஜுவலாக அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு லேட்டர்
அது விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டியோட அது அக்கம்பெனி ஆகுது. ஸோ அவங்க அதை வந்து சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோடு அது வந்து ஜாயின்ட் ஆகும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய ஸ்காலர்ஸ் கிட்ட இருந்து வேர்ல்டு வைட் அவங்கள வந்துட்டு ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட சிஸ்டம் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அதில் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டியோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ரீச் கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இந்த விஸ்வ பாரதி அப்படின்ற அந்த இன்ஸ்டியூஷனோட அவங்க டைப்பில் இருக்கும்போதே அவர் வந்து இன்னொரு விஷயத்த சங்கீத் பவானா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த 1933 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகேவா? சங்கீத் பவானா அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அங்கே வந்துட்டு மியூசிக், டான்ஸ், ட்ராமா இந்த மாதிரியான விஷயங்கள், ஆர்ட் வந்து எஜுகேஷனில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது சொல்லி கொடுக்குற மாதிரியான நிறைய கோர்சஸாக இருக்கட்டும், அது ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது. அது ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாமே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுவுமே அந்த இன்ஸ்டிடியூஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப இன்னோவேட்டிவான ஒரு எஜுகேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஸ்காலர்ஸ் அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மியூசிக் அண்ட் ஆர்ட்டுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவரோட ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து சோஷியல் இஷ்யூஸை இவர் நிறையவே பேசுவார். ஓகேவா? லைக் இப்போது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், ஜெண்டர் இன்இக்வாலிட்டியாக இருக்கட்டும், பாவர்ட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பயாஸ் ஐடியாஸ் எல்லாத்தையுமே இவரோட ஒர்க்கில் அவர் பேசுவார். ஸோ இது மூலமாக பேசப்படாத சில சோஷியல் இஷ்யூஸை இவரோட ஒர்க்ஸ் மூலமாக ஸ்காலர்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற ரீடர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறாரு. ஸோ சோஷியல் இஷ்யூஸ்க்கு இவர் நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. தென் குளோபல் யூனிட்டி, இதுக்கும் அவர் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது, அந்த யூனிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதையும் மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. வேற ஒரு கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வருதுன்னாலும் நம்ம ஒன்றா இருந்தோன்னா மட்டும்தான் அதை ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த யூனிட்டியோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு அவரோட ஒர்க்ஸில் அவர் ரெஃப்ளெக்ட் பண்ணுறாரு. தென் 1915 இவருக்கு நைட்ஹுட் அவார்டு வந்து கிடைக்குது. பிரிட்டிஷ் வந்து இவருக்கு நைட்ஹுட் அப்படின்ற அந்த ஒரு ஆனரையும் இவருக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் 1913 இவருக்கு வந்து சென்சிட்டிவ் அண்ட் பியூட்டிஃபுல் வேர்ஸ்க்காக இவருக்கு அந்த நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. தென் 1933 இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. என்ன அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு டிஸ்கஷன், ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இவருக்கு கிடைக்கிது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ மியூசிக்கல் ட்ரெடிஷன் அண்ட் பர்சனல் ஃப்ரீடம், அவருக்குள்ளே இருக்கிற அந்த பர்சனல் ஃப்ரீடம் அண்ட் மியூசிக்கல் ட்ரெடிஷன் இது ரெண்டையும் பற்றி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட ஒரு ஹெல்தியான ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணிக்கிறாரு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனும் அவரோட ஒர்க்ஸில் இருக்கும். அண்ட் ஃபைனலி இவர் தான் நேஷ்னல் ஆந்தம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. பெரிய சக்ஸஸை வந்து இவருக்கு ரீச் பண்ணி கொடுத்தது நேஷ்னல் ஆந்தம் அவர் எழுதினது தான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்தியாவுக்கா இருக்கட்டும், பங்களாதேஷ்கா இருக்கட்டும், அவர் வந்து கம்போஸ் பண்ண அந்த ஒரு நேஷ்னல் ஆந்தம் தான் அது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பப்ளிக் மீட்டிங் எதுவாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் சைடு எல்லா சைட்லேயும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்தியன் அப்படின்ற அந்த ஒரு ஆனர் வந்து இவர் கிரியேட் பண்ணி கொடுத்தது தான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவரோட பேட்ரியாட்டிக் ஃபீலை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு அவரோட நேஷன் மேலே அவர் ஒரு லவ் வச்சுருந்தாரு அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான இத்தனை ஜென்ரேஷன் இவ்வளோ இயர்ஸ் கடந்ததுக்கப்புறமும் அது சக்சீட் ஆகும் அப்படின்ட்டு எவ்வளோ நம்பிக்கையாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு இந்த நேஷன் மேலே உள்ள அந்த ஒரு லவ் அப்படின்றத சொல்கிறாங்க. இது போக ரவீந்திரநாத் தாகூர் அவர் எழுதின சில இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ், பப்ளிஷ் ஆன இயர் அண்ட் அதுக்கான அவார்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோட எண்டில் அதையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.